கொள்ளும் கொலையாளி மனசு கடந்து தவிக்குதே மயக்கந்தலியும் மறுக்குதே அடங்கம்மாளே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது வரைக்கும் தமிழ் படங்கள்ல ஏகப்பட்ட பாடல்களை கேட்டும் ரசிச்சும் வளர்ந்துருப்போம். ஏன் அந்த ஒரு பாட்டை நம்மளே பாட்டு பாடி ட்ரை பண்ணிலாம் பார்த்திருப்போம். அதுக்காகத்தான பிளே ஸ்டோர்ல SML ஸ்டார் மேக்கர்னு 2 ஆப் இருக்கு. அந்த ஆப்பை திறந்து மட்டும் உள்ள பாத்துடாதீங்க. ஏன்னா உள்ள பல சிங்கர்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ண போற சிங்கர்ஸ் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. அப்புறம் என்னங்க, இதையும் தாண்டி என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். நமக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பாடலாம். அது நல்லா இருந்துச்சுன்னா அதை போஸ்டும் பண்ணலாம். அது தனிப்பட்ட விருப்பம். ஆனா அந்த பாட்டை கேட்க போறது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே தான். இப்படி நம்மள ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ண போற சிங்கர் யாருன்னா இவர் தான். சமீபத்துல சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்த ரோஜா ரோஜா சாங்க பார்த்ததும் யாருக்கு தான் பாட்டு பாட ஆசை வராது? இது ஒரு நியாயமான கேள்விதான். அதனாலேயே இந்த ஒரு பாட்டை பாடுற அப்படிங்கிற பேர்ல இவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுமா? நிலத்தினில் நிழல் விழையேங்குவேன், நிழல் விழுந்தால் மணலையும் அடியேனில் தாங்குவேன். இவர் பாட்டு பாடுறது கூட இங்க யாருக்குமே பிரச்சனையா தெரியாது. ஆனா இவர் கையில ஒரு மூமெண்ட் கொடுக்கறாரு பாருங்க. உடல்கள் தான் 2, உணர்வுகள் 1. ரோஜா ரோஜா ஒரு அளவுக்கு மேல பண்ண மனசு கடந்து தவிக்குதே என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? எப்படிக்கா இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சு போய் போஸ்ட் போடுறீங்க? இட்லி கடை படத்துல எது நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த சாங் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா நம்ம அக்கா பாடினதுக்கு அப்புறம் ஒரிஜினல் சாங் கேட்டாலுமே இவங்க பாடினதான் என் காதல கேக்குது. மனசு கடந்து தவிக்குதே மயக்கந்தலியும் மறுக்குதே. என்னடி வாய்ஸ் இது? இந்த அக்கா கூட பரவாயில்ல, விட்டுடலாம். அடுத்ததா டூயட் சிங்கர் 2 பேர் இருக்காங்க. இந்த டூயட்ல அக்கா பாடுறத கூட நம்பி கேட்டுடலாம். ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்றது தெரியுமா? இப்ப சமீபத்துல மோனிகா அப்படிங்கிற ஒரு சாங் வந்துச்சுல, இந்த பாட்டை பாடுற அப்படிங்கிற பேர்ல அந்த அக்காவை தாண்டி நம்ம அண்ணன் தான் பவரா பாடி இருப்பாரு. மோனிகா லவ் யூ மோனிகா பெருமா மோனிகா கிச்சு கிச்சுமா பத்து கிச்சுமா. அண்ணன் இந்த ஒரு பாட்டை பாடுறது கூட நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகாது. ஆனா இந்த பாட்டோட இடையில ஒரு டியூன் வரும் பாத்தீங்களா? அந்த டியூனை சும்மா தாறுமாறா கொளுத்தி போட்டிருப்பாரு. கிச்சு கிச்சுமா பத்து கிச்சுமா ஜும் 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 பாக்கு ஜும்மட ஜும்மா ஜும் பாக்கு ஜும் 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 பாக்கு ஜும்மட ஜும்மா ஜும். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. ஜும் பாக்கு ஜும் 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 பாக்கு ஜும்மட ஜும்மா ஜும் பாக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ப்ரோ, பாட்டோட வைபை கேட்டு ஆடினே இருப்பேன். கடைசியில ஒரு வசனம் வச்சாரு பாருங்க. தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. டேய், என்னடா டயலாக் இது? யாரா இவரு? பாக்குறதுக்கே பெரிய சிங்கர் போல இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இவரு ரவுடி பேபி சாங்க பாட போறாரு. once more once more once more. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. என்னையா ஆரம்பத்திலே பேக்ரவுண்ட்ல தான் ஏதோ சவுண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில இவர் தான் அவரோட வாயால சவுண்ட் கொடுத்திருக்காரு. வெறும் ஆரம்பத்தை வச்சு ஒருத்தவங்களை எடை போடக்கூடாது. அவங்க எப்படி பாடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் பேசணும். மை டியர் ராணி என் ட்ரீம் லவானி நம்ம ஒன்னா சேர பய பத்திக்கு ரிச்சா. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அண்ணன் பாடனே இந்த ஒரு பாடல் நல்லா தான் இருக்கு. பட் எங்கில இருந்து வந்தாருன்னு தெரியல. நம்ம மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ். சேர பய பத்திக்கு ரிச்சா. நீ எங்க போன? இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ரவுடி பேபி சாங்கோட கேவலமான வெர்ஷனை யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுல நானும் ஒண்ணு. ஆனா இவர் கொஞ்சம் பெட்டரா தாங்க பாடி இருக்காரு.
இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டூயட் சாங்க பார்த்திருப்போம். இப்போ அடுத்ததா இன்னொரு டூயட் சாங்கையும் பார்க்க போறோம். ஆனா இந்த டூயட் சாங்ல நம்ம அண்ணனை விட அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பீக் லெவல்ல இருக்கும். கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. மைக்கும் பொட்டி பொழியால் இனிக்கு இனிக்க கொள்ளும் கொலையாளி. அப்படியே போட்டனா? இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? இனிக்கு இனிக்க கொள்ளும் கொலையாளி. ஓ நான் ஒப்பாரி வைக்கிறேன். அப்பு லட்ச பெண்ணே கொலையாளி. அப்பு லட்ச பெண்ணே. ஓ மை காட், ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. இந்த சாங்கையும் கேட்கறதுக்கு எங்களை மாதிரி பல கூட்டங்களும் இங்க இருக்கு. இப்போ அடுத்ததா சமீபத்தில் ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படத்துல ஒரு ஃபேமஸான சாங் ஒன்னு இருக்கு. இந்த சாங் ஃபேமஸ் ஆனதும் போதும், ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு பாட்டை பாடியே ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு நிக்கிறாங்க. குருநாதா, எப்படியாவது உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிட்டு எஸ்பிபி மாதிரி பெருசா வரணும். பட் நீங்க சிரிக்கிற அளவுக்கு இந்த ஒரு பாட்டை மோசமாலாம் பாடி இருக்க மாட்டாங்க. கெஞ்சிரனே அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸ் வரும், அதுக்கு மட்டும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்களேன். டேய் என்னடா வாஞ்சிட்டு என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ. டேய் ஏன்டா இதெல்லாம் பண்ற? கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே ஒன்ன தொட்டு கொஞ்சிரனே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பாட்டி ஏன் பொட்டல முட்டாயே. நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவை எஸ்மிஎல்ல போய் அவரோட சாங்கை கேட்க மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. உலகதான் 2 உணர்வுகள் ஒன்று, ரோஜா ரோஜா ரோஜா. பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? உலகதான் 2 உணர்வுகள் ஒன்று, ரோஜா ரோஜா. உன்னிகிருஷ்ணன் சார், இந்த பாட்டை நீங்க எப்படி பாடிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நானும் சரி, என்ன மாதிரியான சிங்கர்ஸும் சரி, இந்த பாட்டை இப்படிதான் எங்களுக்கு பாட தெரியும். இந்த வீடியோவை பொறுத்தவரை அவங்க நல்லா பாடியிருக்காங்களோ இல்லையோ, பட் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆனிச்சா அப்படிங்கறத முக்கியம். சோ இந்த மாதிரியான பல பாடகர்கள் மறைமுகமா மறைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு பெரிய காரணமே சின்ன குழந்தைங்களுக்கு விவரம் தெரியலனாலும் அதை மறைமுகமா வளர்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் விவரம் தெரியற அளவுக்கு வயசு இருக்கு, அதனால என்டர்டைன்மெண்டா மட்டும் இந்த வீடியோ பாத்துக்கோங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறேன்.